ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பொன்வண்டு சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எங்கள் வீட்டு மாடி தோட்டத்தில் வந்த பொன்னாங்கண்ணி கீரையை வச்சு பருப்பு கடைசலும் சேனக்கிழங்கு வறுவலும் பார்க்க போகிறோம். கீரையை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு அதை கழுவி ஒரு பவுலில் சேர்த்துக்கணும். துவரம் பருப்பு ஒரு 100 கிராம் எடுத்துருக்கேன். அது கூட கழுவுன பொன்னாங்கண்ணி கீரையை அதோடு சேர்த்துக்கிறேன். அது கூடவே இது கூட 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 பச்சை மிளகா கீறி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் அந்த கீரையோட சேர்த்துக்கணும். இது கூட நாம் இப்போது மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறோம். மஞ்சள் தூள் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறோம். பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கணும். கொஞ்சோண்டு புளி அது மேலே சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் தண்ணி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஊற்றிக்கணும். நான் 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். அப்புறம் குக்கரை மூடி போட்டு ஒரு 4லேருந்து 5 விசில் வச்சு எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா பருப்பை நல்லா மத்து போட்டு கடைஞ்சி எடுத்துக்கணும். கூடவே 2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறோம். உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கடைஞ்சிக்கணும். நல்லா கடைஞ்சதுக்கப்புறமா அதுக்கு தாளிப்பு கொடுத்துக்கிறோம். ஒரு கடாய் வச்சுக்கிட்டு அதில் கொஞ்சோண்டு எண்ணெயை ஊற்றிக்கணும். கடுகு, சீரகம், பூண்டு கொஞ்சம் தட்டி வச்சுருக்கோம், அதையும் அதில் சேர்த்துக்கணும். கடுகு போட்டுக்கணும். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் சீரகம் சேர்த்துக்கணும். அது கூடவே தட்டின பூண்டு சேர்த்துக்கணும். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கணும். இந்த தாளிப்பை அப்படியே நம்ம கடைஞ்சி வச்சுருக்கிற கீரையில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அவ்வளோதான், கீரை பருப்பு கடைசல் ரெடி ஆயிடுச்சு. தாளிச்சதை இப்போ அந்த பருப்போடு சேர்த்துக்கிறோம், கீரை பருப்போட. அவ்வளோதான், பொன்னாங்கண்ணி கீரை பருப்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போது சேனக்கிழங்கு வறுவல் பார்க்கலாம். சேனக்கிழங்கு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து உப்பு, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், சீரகம், கடுகு, வெங்காயம், பச்சை மிளகா, தட்டின பூண்டு, கருவேப்பிலை. இப்போது இந்த சேனக்கிழங்கை நல்லா கழுவி ஒரு குக்கரில் போட்டு தண்ணி கொஞ்சம் ஊற்றி அதை வேக வச்சுக்கணும். 5லேருந்து 6 விசில் அதை வச்சு எடுத்துக்கணும். வெந்ததுக்கப்புறமா மேலே இருக்கிற தோலை எடுத்துடணும். தோல் எடுத்ததுக்கப்புறமா அதை இந்த மாதிரி வட்டமாக நறுக்கி வச்சுக்கணும். ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு அது கூட கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா சீரகம், கொஞ்சம் சேர்ந்ததுக்கப்புறமா தட்டி வச்சிருக்கிற பூண்டு, நல்லா பொன்னிறமாக ஆனதுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்துக்கணும். அது கூடவே வெங்காயம், பச்சை மிளகா எல்லாத்தையும் சேர்த்துக்கணும். வெங்காயத்தை நல்லா வதக்கி விடணும். வெங்காயம் வதங்கிட்டே இருக்குது. இப்போ அது கூட நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கணும்.
தேவையான அளவு உப்பு அது கூட நம்ம சேர்த்துக்கணும். இப்போ வெங்காயம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா பிரட்டி விட்டுக்கணும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற சேனக்கிழங்கை அதோட சேர்த்துக்கணும். சேனக்கிழங்கு அதோட போட்டு நல்லா வதக்கிக்கணும். இப்போ அது கூட கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கணும். குழம்பு மிளகாத்தூள் ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் சேர்த்துக்கணும். சேர்த்துக்கிட்டு மிளகாத்தூள் எல்லா இடத்துலையும் நல்லா பரவுற மாதிரி நம்ம கலந்துக்கணும். இப்போ நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகிற மாதிரி அதை வதக்கணும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. கொத்தமல்லி போட்டு கலந்து விட்டுறணும். கீரை பருப்பு ரெடி ஆகிடுச்சு. சேனக்கிழங்கு வறுவலும் ரெடி ஆகிடுச்சு. அப்பளம் மோர் மிளகா ரெடி ஆகிடுச்சு. செஞ்சு சாப்பிடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.